எல்லா இஎம்ஐயும் எப்படி 12 மாசத்துக்கு கட்டும், ஒரு வருஷத்துக்கு 12 மாசத்துக்கு இஎம்ஐ கட்டும். கரெக்டா? நம்ம என்ன டார்கெட் பண்ணோம்னா 16 இஎம்ஐ ரூல் அப்படின்னு ஒண்ணு டார்கெட் பண்ணுவோம். அப்படின்னா என்ன, என்னோட ஹவுசிங் லோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 30,000 கட்டுற மாசம் 30 30 60 30 30 60 30 30 60ன்னு கட்டிக்கிட்டே வந்தேன்னா ஒவ்வொரு 3வது மாசமும் டபுளா கட்டுறேன். கரெக்டா? அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா லோன் மாதிரி ஆயிடுது, ஒரு எக்ஸ்ட்ரா இஎம்ஐ கட்டுற மாதிரி. அப்ப 12 கட்ட வேண்டிய இடத்துல நான் 16 வாட்டி கட்டின மாதிரி ஒரு வருஷத்துல. கரெக்டா? இதான அதோட லாஜிக். இப்படி நீங்க கட்டிட்டே உங்களோட லோன் அமௌண்ட் குறைஞ்சிரும். யூசுவலா முதல்ல இன்ட்ரெஸ்ட் தான் அடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ராவா கட்டுறதுனால சீக்கிரமா உங்களோட பிரின்சிபலையும் நீங்க அடைக்க ஆரம்பிக்கும். ஒரே ஒரு பெரிய கடன் இருக்கப்போ 16 இஎம்ஐ ரூல ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய கடன்கள் இருக்குன்னா சின்ன கடனை முதல்ல அடைக்கிறது தான் புத்திசாலித்தனம். லோன்களுடைய ரீபேமெண்ட் பண்ணி லைஃபை கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் பண்றதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கட்டினா மட்டும் தான் முடியும். வேற வழி இல்லைங்க. சில பேர் இன்னும் லோன் எடுத்து லோன் கட்டுவாங்க. அதெல்லாம் அதாவது ஒரு கடன் இருக்கு, அந்த கடன் அடைக்க நான் இன்னொரு கடன் வாங்குறேன்றதை விட ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் நிறுத்த மாட்டோம் நம்ம. இதை அடைச்சு அதை அடைச்சு அதை அடைச்சுன்னு போயிட்டே இருக்கும். ரைட்டா? முடிஞ்ச அளவுக்கு புது கடன் வாங்காம இருக்கும். அடைக்க ட்ரை பண்றேன்ற பேர்ல புதுசா ஏதோ ஒரு கிரெடிட் கார்டு ஏதோ ஒரு கடனும் கொடுக்குறேன்னு சொன்னா அதை வாங்கி வச்சுக்கூட. இப்போ சிலர்கிட்ட எல்லாம் பேசினேன், இந்த சில பேங்க்ல ஜம்போ லோன், பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லிட்டு லோன் கொடுப்பாங்க. போன் பண்ணி உங்களுக்கு 25 லட்ச ரூபா வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கு, எடுத்துக்கிறீங்களா? அது ஏதோ ஃப்ரீ மணின்னு தோணுமா என்னன்னு தெரியல. போன் நம்ம கேட்கும் போது 25 லட்ச ரூபா தெரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எடுத்துடுறேன். அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணலான்றதை யோசிச்சுக்கலாம். அந்த ஒரு மென்டாலிட்டியில மக்கள் இருக்காங்க. ரைட்டா? சோ ப்ராபப்லி அந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா கடன் சம்பந்தமா எந்த போன் வந்தாலும் வச்சிருங்க. நீ எனக்கு போன் பண்ணாத, வச்சிருங்க. முடிஞ்சா அந்த நம்பரை பிளாக் பண்றேன். ரைட்? சோ கடன் வாங்காம இருக்கிறது முதல் ஸ்டெப். அப்படி தெரியாம வாங்கிட்டேன்னா அதை அதிகமா அடைச்சு கட்டுறதுதான் அடுத்த ஒரே வழி. நம்ம அதுல இருந்து தப்பிக்கணும்னா. இதெல்லாம் இருக்கும்போது உங்களுடைய வீடியோவை நான் பார்த்திருந்தேன். ஒரு இன்சூரன்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணணும், நம்ம ஆரம்பத்திலேயே பேசியிருந்தோம் இன்சூரன்ஸ் பத்தி டீட்டெயிலா. அந்த காணொலியில இன்னும் கிளியரா சொல்லியிருந்தீங்க. அது மக்களுக்காகவும் இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு இன்சூரன்ஸ் வந்து கரெக்டா எப்படி சூஸ் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் ஒரு அட்ராக்டிவான டேர்ம்ஸ் வந்து சொல்றாங்க. இதை வந்து போட்டுக்கோங்க, இதை வந்து ஆட் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கும். நிறைய டாப் அப்ஸ் இருக்கு, நிறைய ரீபேமெண்ட் இருக்கு, நிறைய சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு பக்கம் அட்ராக்டிவா இருக்க மாதிரியே டேர்ம் இன்சூரன்ஸ்லயே நிறைய ஸ்கீம்ஸ் வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும்? இது டெஃபினட்டா லைக் ஒரு 3-4 ஹவர்ஸ் டிஸ்கஸ் பண்ணாலும் முடியாத அளவுக்கு ஒரு பெரிய டாபிக். இன்சூரன்ஸோ இல்ல டேர்ம் இன்சூரன்ஸோ சூஸ் பண்றது. டேர்ம் இன்சூரன்ஸ் சூஸ் பண்றது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். அதாவது பிளெயின் டேர்ம் இன்சூரன்ஸ்னா நான் போடும்போது 60 வயசுக்கு மேல போடக்கூடாது. மேக்சிமம் வேணும்னா 65 வயசு வரைக்கும் போட்டுக்கலாம். ரைட்டா? போடும்போது கேட்பாங்க எவ்வளவு வயசு வரைக்கும் போட்டுக்கிறீங்க அப்படின்ட்டு. 60-65 வயசு வரைக்கும் போட்டுக்கிறேன்னு சொல்லணும். அதுக்கு மேல போகக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 60-60 எனக்கு எதுவும் ஆகாது, எனக்கு ஏதாவது தப்பா நடக்குதுன்னா நான் 80 தான் போய் சேருவேன்னு நினைக்கிறேன், அப்ப என் குடும்பத்துக்கு வந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சு அதை சூஸ் பண்ணுவாங்கல்ல. அது ரொம்ப 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 பெரிய விஷயம். 2 ரீசனுக்கு. ஒண்ணு, எக்ஸ்ட்ராவா பிரீமியம் கட்டுவீங்க. 60 வயசுக்கு நீங்க எடுக்கிறதுக்கும் 80 வயசுக்கு எடுக்கிறதுக்கும் பிரீமியம் டிஃபரன்ஸ் சிக்னிபிகண்டா இருக்கும். 2வது, 60 வயசு வரைக்கும் தான் நம்ம குடும்பம் நம்மள டிபெண்ட் ஆயிருக்கு. அது வரைக்கும் தான் நம்ம சம்பாதிப்போம், அது வரைக்கும் தான் நம்ம ஃபேமிலி நம்மள டிபெண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட பசங்களோ நம்ம ஃபேமிலியோ ஆல்ரெடி அவங்களே இண்டிபெண்டா இருப்பாங்க. அதுக்கு மேல அது கிடைச்சி பிரயோஜனமும் கிடையாது.